உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி சேனலினூடாக மற்றுமொரு சமையல் காணொளியில் எங்கள் உறவுகளாகிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உறவுகளாகிய நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் 1 கிலோ கருங்கண்ணி பாறை மீன் எடுத்திருக்கிறோம். இதை நாங்கள் உண்டு தண்ணி நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து வச்சு இதுக்கு தேவையான கறித்தூள், உப்பு ரெண்டையும் சேர்த்து பிரட்டி வைப்போம். பிரட்டி வச்சுட்டு நாங்கள் இப்போ எங்களோட சேனலுக்கு புதுசாக வாரவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். சரிதானே? அதோட எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் தாச்சியண்ட அடுப்பில் வச்சு தாச்சி சுட்டதும் இதுக்கு நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட போகிறோம். நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் கொதித்து வந்த பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா தாளிச்செடுப்போம். தாளிச்செடுத்துட்டு தாளிச்சு வந்த பிறகு இதுக்கு நாங்கள் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு இதுக்கு இப்போ நாங்கள் இதோட உள்ளி சேர்க்க போகிறோம். உள்ளி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கொள்ளுவோம். நான் ஒரு 8 பல் உள்ளி எடுத்துருக்கிறேன். அதை நான் உரல்ல இடித்து எடுத்துருக்கிறேன். இல்லை மைய அடிக்காமல் அருவை நுறுவலை மிதிச்செடுத்து அந்த உள்ளியை நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து உள்ளி வாசனை பச்சை வாடை போய் மட்டும் நல்லா வதக்கி எடுப்போம். வதக்கி எடுத்துட்டு 2 நட்டி கருவேப்பிலை எடுத்து அதையும் நாங்கள் இதோடு சேர்த்து வதக்கி கொள்ளுவோம். நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கொள்வோம். ஒரு தக்காளி பழத்தை எடுத்து கழுவி க்ளீனாக வெட்டி எடுத்து அதில் இருக்கிற விதைகள் எல்லாம் நீக்கி எடுத்துட்டு இந்த தக்காளி பழத்தையும் நாங்கள் தாளித்து வச்சுருக்கிற இந்த வெங்காய, உள்ளி, கருவேப்பிலை தாளிப்போட சேர்த்து வதக்கி கொள்வோம். நல்லா வதக்கி எடுத்துட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு நாங்கள் தூள், உப்பு எல்லாம் போட்டு தண்ணி விட்டு பிரட்டி வச்சுருந்த மீன் அதையும் எடுத்து அதுக்கு கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து பிரட்டி எடுத்துட்டு இதோட நாங்கள் இப்போ தாளிப்புக்குள்ளே மீனை சேர்த்துக்கொள்ளுவோம். மீனை சேர்த்து அந்த தாளிப்போட பிரண்டு வார மாதிரி நல்லா கொஞ்சம் பிரட்டி விடுவோம். தூளும் சேர்ந்து தண்ணியை விடாமல் முதல் பிரட்டி விட்டுட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் தாளித்த மாதிரி வரும். அந்த பிரட்டி விட்டு நல்லா விட்டுட்டு இப்போ நாங்கள் தேவையான அளவு தண்ணியை விடுவோம். ஏற்கனவே நாங்கள் வச்சுருந்த இதில் மிளகாய் தண்ணி இருக்குது, அதையும் விட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டு நாங்கள் கொஞ்சம் மீனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூடவே வச்சு எடுத்து இதுக்கு இப்போ நாங்கள் தசைப்பிடிப்பான மீன்ன்றதால கொஞ்சம் புளி கூடவே சேர்க்கணும். ஏற்கனவே தக்காளி பழம் சேர்த்துருக்கிறோம். இதோட இப்போ நாங்கள் கொருக்காய் சேர்க்க போகிறோம். கொருக்காய் புளியும் சேர்த்து போட்டு நல்லா மூடி வைப்போம். மூடி நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு கொதி வர விட்டு எடுத்து உப்பு புளியை பார்த்துட்டு எல்லாம் காணுமென்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுவோம். இதுக்கு இப்போ நாங்கள் தேங்காய் பால் விட போகிறது இல்லை. என்னென்னு சொன்னால் எண்ணெய் விட்டுருக்கிறதால எண்ணெய் பருவம் திரண்டு வந்தால் பிறகு கறியை நாங்கள் இறக்கி எடுத்தோம்னு சொல்லிச்சோன்னா மீன் குழம்பு ரெடி. நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உறவுகளே. நன்றி.